இது உங்கள் தமிழ் மனிதன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாகனம் எளிமையான முறையில் ஓட்டுறதை கற்றுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பீங்க வாகனம் ஓட்டணும் அப்படின்ட்டு, அதுக்கான டைம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். நீங்கள் எளிமையான முறையில் தனியாக எப்படி இந்த வாகனம் ஓட்டுறதை கற்றுக்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாகனம் ஓட்டுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை கண்டிப்பாக பார்க்கணும், சில விஷயங்களை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும், அது என்னென்ன விஷயங்கள் தொடர்ந்து பார்ப்போம். நீங்கள் எப்போவுமே வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டயரோட ஏர் லெவல் வந்து எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரேடியேட்டரோட வாட்டர் லெவலையும் இன்ஜின் ஆயில் லெவலையும் செக் பண்ணிக்கணும். இந்த ரேடியேட்டரோட வாட்டர் லெவல் எப்படி செக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். நீங்கள் ரேடியேட்டரோட வாட்டர் லெவலை செக் பண்ணுறதுக்கு பேனட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். பேனட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம பேனட்டை ஓப்பன் பண்ணிட்டு இந்த லாக் மாட்டிக்கணும். இந்த லாக் எப்போவுமே மாட்டுறது வந்து நமக்கு தான் சேஃப்டி. இதை மாட்டாம விட்டிங்கன்னா இந்த பேனட்டோட மூடி வந்து நம்ம கையில் அடித்து கை நெய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பேனட்டோட லாக் வந்து எப்போவுமே போட்டுக்கோங்க. இங்கே தான் இருக்குது ரேடியேட்டரோட அந்த வாட்டர் லெவல். இந்த லோ ஃபுல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்போவுமே ஃபுல் அப்படிங்கிற அந்த லெவல்லே மெயின்டைன் பண்ணிக்கிங்க. இந்த ரேடியேட்டரோட வாட்டர் லெவலை நீங்கள் பார்க்காம வண்டி வந்து ஓட்டிட்டு போனீங்க, ரேடியேட்டர் வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும்னா இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகி அது சீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த வாட்டர் லெவலில் ஃபுல்லுங்க இந்த அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் ஆயில் லெவலையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து எதை பற்றி பார்ப்போம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேனட் மூடியை வந்து மூடிடுவோம். மூடிட்டு வாகனத்து உள்ள என்னென்ன விஷயங்களை பார்க்கணும், எந்தெந்த விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அதையும் தொடர்ந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு கார் ஓட்ட உள்ளே உடனே முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த லிவரை வந்து ரிலீஸ் பண்ணி முன்னாடியே உங்களுக்கு தேவையான அளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சாலையோட விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டி வந்து இடிக்கக்கூடாது, உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அடுத்து நம்ம வந்து சேஃப்டியை பற்றி பார்க்குறப்ப நீங்கள் சீட் பெல்ட் கண்டிப்பாக போட்டுக்கணும். நானும் சீட் பெல்ட் போட்டுடுறேன். சீட் பெல்ட் போட்டுக்கிட்ட அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த வந்து ஏபிசின்னு கூட சொல்லுவாங்க, ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வண்டியை ஓட்ட போகிறீங்க அப்படின்னா ஷூவோ செருப்போ போட்டுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஆக்சிலேட்டர், பிரேக்கோ ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களால் உணர முடியும். நெக்ஸ்ட் நம்ம எப்படி வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்படி கியர் போடணுங்கிறத பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கார் உள்ள எதை பார்க்கணும் அப்படின்னா இந்த மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த சென்ட்ரல் மிரர் வந்து பின்னாடி வர கார் உங்களுக்கு தெரியுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் 2 சைடு மிரரும் உங்களுக்கு தேவையான அளவு பின்னாடி வர கார் தெரியுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கியர் லிவர் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கியர் எப்பவுமே போகிறப்ப கிளச்சை வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் கியர் போடணும். அப்படி இல்லாட்டி வந்து கியர் பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முதல்ல கியர் நியூட்ரலாக இருக்கா அப்படிங்கிற பார்த்துங்க. கியர் நியூட்ரலாக இருக்கும் அப்படின்னா ஹரிசானில் வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகும். அந்த மாதிரி மூவ் ஆகலைன்னா நீங்கள் முதல்ல கியர் நியூட்ரல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கியர் எப்படி போடணும்னா ஃபுல்லாக லெஃப்ட் சைடு தள்ளிடுங்க. ஃபுல்லாக லெஃப்ட் சைடு தள்ளிட்டு முன்னாடி மூவ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கியர் வந்துடும். ஃபஸ்ட் கியர் வந்து ஒரு 20 to 25 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறப்ப நீங்கள் வந்து 2வது கியர் மூவ் பண்ணிக்கிங்க. 2வது கியர் வந்து அப்படியே பின்னாடி எடுத்திங்கன்னா 2வது கியர் வந்துடும். ஒரு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் வேகத்தில் போய்க்கும் போது 3வது கியர் லைட்டாக சைடில் தள்ளி முன்னாடி தள்ளிங்கன்னா 3வது கியர் வந்துடும். 3வது கியர் வந்ததுக்கப்புறம் ஒரு 45 கிலோமீட்டர் வேகத்தில் போய்க்கும் போது பின்னாடி 4வது கியர் போகிறப்ப 2வது கியர் எப்படி மூவ் பண்ணிங்களோ அதே மாதிரி 4வது கியர் பின்னாடி மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து 5வது கியர் போகிறதுக்கு நீங்கள் ஒரு 70 to 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறப்ப தான் 5வது கியர் போடணும். அப்போ தான் வந்து ஸ்மூத்தாக போகும். அடுத்து ரிவர்ஸ் கியர் எப்படி போடுறத பற்றி பார்ப்போம். ரிவர்ஸ் கியர் போகிறது வந்து நீங்கள் எப்படி ஃபஸ்ட் கியரை ஃபுல்லாக லெஃப்ட்டில் தள்ளி போட்டிங்களோ அதே மாதிரி ஃபுல்லாக ரைட் சைடு நல்லா தள்ளி பின்னாடி இழுத்திங்கன்னா ரிவர்ஸ் கியர் வந்துடும். ரிவர்ஸ் கியர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்து ரிவர்ஸ் போவாங்க. லைட்டாக நீங்கள் கிளச்சை ரிமூவ் பண்ணுறப்பே வந்து உங்களுக்கு வண்டி மூவ் ஆகும் பின்னாடி. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறத பற்றி பார்ப்போம். நீங்கள் சாவி போட்ட உடனே இந்த இடத்துல ஹீட் லைட்டுங்கிற ஒரு இண்டிகேட் காமிக்கும். அது 2 சைடில் ஆஃப் ஆகிடும். அது ஆஃப் ஆனதுக்கப்புறமே நீங்கள் எப்போவுமே வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணோன்னா கிளச்சை நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டு பிரேக்கில் ஒரு காலை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கியர் போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் எப்போவுமே வந்து ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சரிவான பாதையில் நிற்கும் அப்படின்னா வண்டி மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கியர் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து லைட்டிங் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். லைட்டிங் சிஸ்டம் வந்து முதல்ல நீங்கள் வந்து ஒரு நேராக போய்கிட்டீங்க, ஒரு ரைட் சைடு வளையும் போது எப்போவுமே ரைட் சைடு இண்டிகேட்டை வந்து நீங்கள் போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வளையணும். அப்போ தான் பின்னாடி வரவங்களுக்கும் முன்னாடி வரவங்களுக்கும் நீங்கள் வளைய போகிறீங்கன்னு தெரியும். அப்போ அவங்க ஸ்லோ பண்ணிக்கிறாங்க. ரைட் சைடு இண்டிகேட் எப்படி போடணும் அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு லிவருக்கு வந்து இந்த லிவரை கீழே அமுக்குங்க. அதுவே நீங்கள் லெஃப்ட் சைடு திரும்ப போகிறீங்கன்னா இந்த லிவரை வந்து மேலே இழுங்க. நீங்கள் கரெக்டாக லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ போகிறப்ப கரெக்டாக தான் போகிறோமா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு இண்டிகேட் காமிக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஹெட்லைட் போடுறப்ப நீங்கள் இந்த லிவரை வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஹெட்லைட் வந்து ஆன் ஆயிரும். நீங்கள் நைட் டைமில் போய்க்கிறீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து லோ பீம்லேயே ஓட்டுங்க. ஹை பீமில் ஓட்டிங்கன்னா முன்னாடி வர வண்டிக்கு கண்ணு கூசி விபத்து ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து லோ பீமில் ஓட்டுங்க. முன்னாடி எந்த வண்டியுமே இல்லை, சாலையில் நீங்கள் மட்டும் தான் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹை பீமில் ஓட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இண்டிகேட் போட்டு தான் நீங்கள் வந்து பார்க் பண்ணணும்.
லெஃப்ட் சைடு இண்டிகேட் போட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு போய் ஓரமாக நிப்பாட்டினதுக்கப்புறம் இண்டிகேட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கிங் லைட் ஆன் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நீங்கள் பார்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வண்டியை மூவ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு பின்னாடி வர வண்டியோ முன்னாடி வண்டியோ தெரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போவாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வண்டியை ஓட்ட கற்றுக்கிட்டீங்க, ஒரு லாங் ட்ரைவ் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும். அப்படி டயர்ட்னஸோடு நீங்கள் வந்து வண்டியை ஓட்டாங்க ஒரு ஓரமாக வந்து பார்க் பண்ணுங்கள். அந்த ஓரமாக பார்க் பண்ணுறது எப்பவுமே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பார்க் பண்ணாமல் ஒரு டோல் பூத்தில் வந்து நீங்கள் பார்க் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வண்டியை எப்படி மூவ் பண்ணுறோங்க பார்த்துருவோம். வண்டியை மூவ் பண்ணுவோம். மூவ் பண்ணுறதுக்கு வந்து சாய் போட்டேன். இந்த ஹீட் லைட் 2 சைடில் ஆஃப் ஆகிடுது. நீங்கள் ஹீட் லைட் 2 சைடில் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கிளச்சை ஃபுல்லாக வச்சுட்டு வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பிரேக்கில் ஒரு கால் வச்சுட்டு ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு. இப்போ தான் நம்ம வந்து ஹேண்ட் பிரேக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வண்டியை மூவ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கார் ஓட்ட பழகும்போது மெதுவாகவே ஓட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளச் கண்ட்ரோலும் அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோலும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் க்ரோடாக இல்லை ஒரு இடத்துல ஓட்டாமல் எம்டி க்ரோடில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சாலையில் போகிறப்போ ரொம்பவே மெதுவாக ஓட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கண்ட்ரோலும் நீங்கள் விபத்து இல்லாமல் ஓட்டுறதுக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் எல்லாராலையும் வந்து எடுத்தோடனே ஃபஸ்ட் டைத்தில் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் 2 தடவை 3 தடவை ட்ரை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களாலையும் ஓட்ட முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.